ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். 100 கிராம் ரவை இருந்தால் ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை செய்யலாம். இந்த லீவு நேரத்தில் பசங்களுக்கு ஹெல்த்தியாக இது போல் வீட்டில் செய்து கொடுங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு சில் அளவுக்கு தேங்காவை இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து கொடுத்துக்கிறேன். நெய்யில் வறுத்து கொழுக்கட்டையில் சேர்க்கும்போது கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 100 கிராம் ரவை இருந்தால் 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பரான சாஃப்டான கொழுக்கட்டை நீங்கள் செய்யலாம். இந்த லீவு நேரத்தில் பசங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. இப்போ தேங்காய் பாருங்கள் லைட்டாக வறுபட்டுருச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போ அதே மீதம் இருக்கிற நெய்யில் 1/2 கப்பு 100 கிராம் அளவுக்கு ரவை நல்ல நெய்ஸ் ரவையாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய ரவை வேண்டாம், நெய்ஸ் ரவையாக சேர்த்துக்கோங்க. நம்ம கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம ரவை எடுத்த கப்புலேயே 1/4 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நான் தேங்காயில் 2 ஏலக்காய் சேர்த்து லைட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். அதாவது துருவல் தேங்காய் போல் இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு 1 நிமிஷம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்துட்டு பச்சரிசி இடியாப்ப மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துனா போதும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இது ரெடி ஆயிடுச்சுங்க. இது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஒரு வேறு பேன் வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம ரவை எடுத்த கப்புலேயே 1/2 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது 3/4 கப்பு அளவுக்கு இருக்கும். 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை இருக்கும். நாட்டு சர்க்கரை தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் ரவை எடுத்த கப்புலேயே 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கரெக்டாக 3 கப் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக கொதி வரட்டோங்க. இது போல் லைட்டாக கொதி வந்தோன்னா அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம ரவையை சேர்த்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரவையை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க, கட்டிகள் இல்லாமல். அப்போ தான் சரியாக வரும். இப்போ ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு அளந்து செய்ய இல்லாட்டினா சின்னதாக கிண்ணம் டம்ளர் இருந்தால் யூஸ் பண்ணி அளந்து செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். தண்ணி கொண்டு கரெக்டாக அளந்து செய்யணும். இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லாவே திக்காயிருச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா இந்த அளவுக்கு திக்கானோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஆறணுன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கொழுக்கட்டை பிடிக்கிற ஷேப் நம்மளுக்கு வந்துடும், அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்குறேன். இப்போ நல்லா ஆறி இருக்குங்க. ஆறினோன்னே கொழுக்கட்டைகள்லாம் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நம்ம இந்த ரவையை வேக வைக்கும்போதே நம்மளுக்கு ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ கொழுக்கட்டைகளாக ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இப்போ இட்லி தட்டில் லைட்டாக நெய் தடவை வச்சுருக்கேன். அதில் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எதில் வேணாலும் வேக வைக்கலாம். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. ரொம்ப சூப்பரான கொழுக்கட்டைகள் ரெடி ஆயிரும். இப்போ 7 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். ஆறணுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான சாஃப்டான கொழுக்கட்டைகள் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரவையில் செய்ததுன்னு சொன்னால் யாருமே கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கு லீவு நேரத்தில் இது போல் ஹெல்த்தியாக செய்து கொடுங்க. ரவை இருந்தால் ஒரு 2-3 பொருள் இருந்தால் போதும், அதிகமான பொருள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரே ஒரு கொழுக்கட்டை எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கப்பா.